இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். EPS Pictures and Pop-in Studios வழங்கும் தி டார்க் சாத்தான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பொன்ராஜ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், சொல்லக்கூடாத வார்த்தையை அவருடைய ஒரு பண்பட்ட பொன்ராஜ் அதை சொல்லியிருக்கவே கூடாது. இப்போ என்ன எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, விஜயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார், தப்பான வார்த்தை தான், கோர்ட்டுக்கு ட்ரையல் வரும், விஜய் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லணும், எல்லா விவகாரமும் பேசப்படும், அவருடைய குடும்ப விவகாரம் பேசப்படும், திரிஷாவை பத்தி பேசப்படும், கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், எப்படி கனெக்ட் பண்றாங்கிறது கோர்ட்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த ஆபத்தை அவருக்கு சொல்லாம விட்டாங்க. அதனால தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு நேரா போக மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும்னா பொன்ராஜை கண்டிச்சு ஒரு ட்விட் விட்டுட்டு கட்சி சார்பாக யாரும் வக்கீல் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், சட்ட சங்கடம் இருப்பதை அவருக்கு சுட்டி காட்ட தவறிட்டாங்க. நல்வழிப்படுத்துறதுக்கு விஜய் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. என்ன விட்டு வெளியே வரும்போது என் பின்னாடி வராதிங்க, கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், யாருமே வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லி தானே அறிக்கை. என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதிங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு தஞ்சாவூர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றேன், இருங்க சார், நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவருக்கு. நீங்களும் சேர்ந்து கேள்வி கேட்கும்போது அவர் இன்னும் கொஞ்சம் உச்சத்தில் போய் உட்காந்துக்கிறார். வர வேணாம்னு சொல்லிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு 19 நாள் ஐசியூல இருந்து ஒருத்தர் செத்தான போய் பாத்தீங்களா? உங்களுக்காக தானே சார் உயிர் விட்டா? எது வந்து அவரை தடுக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்க தான் அவர் இவ்வளவு விமர்சிக்கிறார்ல. ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் நான் போயிட்டேன்னு சொன்னது நிஜம். எல்லாரும் சென்னையில குவியீங்களே, ஏன் திமுக கோட்டையில ஓட்ட போட்டா போட்டுங்க, யார் வந்து தடுக்க போறா? இங்க எதுவும் குத்திராது. என்ன ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி அப்படின்னு வந்து நம்ம தொடர்ந்து கடந்த காலங்களெல்லாம் பேசியிருக்கோம். இந்த முறை வந்து சீமானும் விஜயும் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு சாரார் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சீமான் விஜயனுடைய ரோல் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலங்களில் இருமுனை போட்டிங்கிறது அவருடைய இறுதி வடிவத்தை விவாதிச்சிருப்போம். அப்பயும் 3 முனைகள் இருந்திருக்கு. அந்த 3வது முனை ஒரு அர்த்தமற்றதாக அல்லது நம்பிக்கை அளிப்பதாக இல்லாமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு உங்களை போன்ற மனசில் அந்த 2 முனைகள் மட்டும் மனசில் தேங்கி இருக்கு. 3வது இருந்தது தான். ஆனால் இந்த முறை தான் அந்த 3வது அல்லது 4வதுங்கிறதும் கூட என்ன செய்வாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஒருவித பயத்தையும் பெரிய கட்சிகளுக்கு கூட ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா முதல் முறையாக சீமான் தன்னுடைய கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 8.5% 9% நோக்கி வாங்கி காமிச்சிட்டார். அதுவும் திராவிட இயக்கங்கள் கடந்த காலங்களில் வாங்கின வாக்குகளாக இருக்கலாம், அதுவும் அதில் அடங்கியிருக்குல்ல. அதுபோல் விஜய் இப்போ இவ்வளோ வாங்குவார்னு சொல்கிற போதே அவங்க 40 வரைக்கும் கூட சொல்லலாம். ரொம்ப குறைஞ்சபட்சம் 10-15% வாங்கிடுவார்னு ஒரு தோற்றம் வர்றபோது அந்த 15 அதிகபட்சம் எங்கள் மாதிரி சில பேர் சொல்கிற வார்த்தைப்படி குறைஞ்சபட்சம் எடுத்துட்டாலும் அந்த 15%ங்கிறது திராவிட இயக்கங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த வாக்குகள் தான், வாங்க வாய்ப்புள்ள வாக்குகள் தான். அப்போ யாருக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிற அந்த பதட்டத்தை ஏற்படுத்தியதன் மூலமாக விஜயும் சீமானும் கவனிக்க தகுந்தவர்களாக அந்த 3வது அணி 4வது அணியையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்கிற அந்த ஒரு மறைமுகமான மெசேஜை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தேர்தலுக்குமே வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இந்த தேர்தல் விஜயை மையப்படுத்தியதாக இருக்குது. ஆட்சிக்கு வந்துட போகிறாரு அப்படின்லாம் இல்லை. அவர் ஒரு மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அந்த தாக்கம் யாரை பாதிக்கும், யார் ஆட்சியில் ஏறுவதற்கு உதவும், ஏறுவதை தடுக்கும்? இல்லை, இது ஜனநாயக நாடு, நம்ம ஒரு பார்வை தான் சொல்கிறோமே தவிர வாய்ப்புள்ள விஷயம் விஜய் ஆட்சிக்கே வந்தாலும் கூட வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம அது வரமாட்டார்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஒரு பார்வை தான் நம்ம சொல்ல முடியும், வரமாட்டார்னு தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது. பதற்றத்தை ஏற்படுத்தியதன் மூலமாக இந்த தேர்தல் விஜயை மையப்படுத்தியதாக இருக்கின்றதை நம்ம மறுக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி பெரிய கட்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சிகளாக சீமானும் இருப்பார், விஜயும் இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து வெறுமன இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இந்த ஒரு தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சமுதாய ரீதியாக? இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், ஜோசப் விஜய்னு வந்து அவருடைய தப்பு இல்லை. அவர் அடிப்படையில் ஒரு பிரதானமாக நம்புவது தான் சார்ந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு தான். அது திமுகவினுடைய வாக்கு வங்கி. அது கிறிஸ்தவர்கள்ங்கிறது திமுகவுக்கு தான் மதசார்பற்ற அணி அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியதன் மூலமாக தொடர்ந்து காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சு பின்னோக்கி ஒரு 3-4 தேர்தல் பார்த்தா கிறிஸ்தவர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிச்சு. ஜெயலலிதா இருந்தபோது கொஞ்சம் ஒரு இடம் மாறி போட்டாங்க. அந்த வாக்கு வங்கி விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்படியே போகலைனால 50% போனாலும் அது திமுகவுக்கு பாதிப்பு தான். அந்த ஒரு மதம் சார்ந்த வாக்குகளை தவிர மீது இந்த ஜாதி ஓட்டுகள் தான் விஜய் வாங்குவார்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. அப்படி அவர் பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. எல்லா சமுதாயத்தினரும் விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு வச்சுருக்கிறாங்க. இளைஞர்கள் பெருமளவு போகிறாங்க, அதில் எல்லா ஜாதி இளைஞர்களும் தானே இருக்கிறாங்க. பெண்கள் கணிசமாக இருந்தாங்க அப்படிங்கிற அதில் ஒரு சின்ன ஒரு சேதாரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். விஜய் நடந்து கொண்ட விதங்கள்,
ஒரு தனி மனிதராக, ஒரு நடிகராக பொதுவெளிக்கு வராமல் ஒரு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு நடிகராக கூட ஒரு எதுவும் பண்ணாலும் பெருசாகணும்னு சும்மா சுவாரஸ்யமாக ரசிச்சுட்டு ஒரு 2 பேராக படிச்சுட்டு கிசு இதில் படிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவரான பிறகு சுய ஒழுக்கங்கிறது பொதுவெளியிலேயாவது அவசியம். அவன் யோக்கியமான கேட்கலாம். 100 பேரில் 100 பேருமே யோக்கியமற்றவர்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் யோக்கியனாக வெளியில் காட்டுறாங்கிறத பொறுத்து தான் வெளியில் நல்லவன் கெட்டவன் ஒரு எடை போடுறோம். ஒரு கட்சிக்கு தலைவரான பிறகு அவர் நடந்து கொண்ட விதம் அது சரியாக இல்லை. ஒரு சொந்த குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பொதுவெளியில் அவர் நடந்து கொண்ட சில விஷயங்கள், இது எதுவுமே விஜய்க்கு பெண்கள் மத்தியில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு முகச்சுளிப்பை ஏற்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவரும் தன்னை திருத்திக்கணும். நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லைங்கிற அந்த திமிர்த்தனத்தில் எவர் இருந்தாலும் அதை நம்ம உடைக்கணுங்கிறதான் ஊடகங்களுடைய பிரதான கடமையாக இருக்கணும். மக்களும் அதை கவனிக்கணும். பெண்களும் கொஞ்சம் யோசித்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கணும், அல்லது விஜயை மூடத்தனமாக நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறீங்க. இல்லை நீங்கள் அது இப்போ பொலிவுரையில் எழுத வேண்டாம். நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்கிற பயத்தை விஜய்க்கு தனக்கு அந்த சுயமாகவே அந்த பயம் வரலைன்னா அந்த பயத்தை ஏற்படுத்தணுங்கிற நான். விஜய்க்கு தாராளமாக ஓட்டு போடட்டும். எப்படி கற்றுக் கொடுப்பீங்க அவருக்கு? அவர் எப்போ திருந்துவார்? சுற்றி இருக்கவெல்லாம் கைதட்டுறான். அவங்க மனைவி போனான்னா நான் இருக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறத ரசிக்கிறார் விஜய். ரசிக்கிறாருன்னா அதை கண்டித்து ஒரு ட்விட்டு கூட போடல. இந்த மாதிரிலாம் சொல்லாத தங்கச்சி, அது எவ்வளோ ஒரு ஆபத்தான வார்த்தை. தனியாவது பேசி ஒரு ஃபோனில் கூப்பிட்டு பேசி கண்டிச்சிருக்கு. அந்த ரீல் இவ்வளோ வைரலாக போகுது. விஜய் கண்டிச்சாருன்னு ஒரு ரீல் வந்திருந்தா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது. சமுதாயத்துக்கு ஒரு தலைவன் செய்கிற வேலை செய்கிறது. அதுக்கெல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க. இன்னொருத்தர் தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அந்த பொண்ணை மறைமுகமாக குறிப்பிட்டு நான் நினைக்கிறேன் பொன்ராஜ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சொல்லக்கூடாத வார்த்தையை அவருடைய ஒரு பண்பட்ட பொன்ராஜ் அதை சொல்லியிருக்கவே கூடாது. சொல்லிட்டார். இவர் ஓடோடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தப்பில் ஒரு தலைவருக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும். ஆனால் அதில் லீகலாக என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, யாரோ அவரை தவறாக கைட் பண்ணிட்டாங்க. ஒரு தலைவர் இப்படி போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கூடாது. இது வரைக்கும் யாராவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? முன்னுதாரணமாக அதான் சார், இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஒரு முன்னுதாரணம் போறான்னு ஒரு ஆதரவாளர் அப்படின்னு கூட அவர் நினைச்சு இல்லை. அதான் சார், இதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் அரசியலுக்கு வந்த பிறகு தட்டாப்புத்தாலாம் நீங்கள் வேலை செய்ய முடியாது. இப்போ என்னென்ன எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. விஜயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார், தப்பான வார்த்தை தான், எஃப்ஐஆர் போட்டுறாங்க. ரொம்ப பெரிய விசாரணைகள் நீண்டுக்கிட்டே போகிறது, சாட்சிகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார்ஜ் ஷீட்டையும் சீக்கிரமாக போட்டுறாங்க. கோர்ட்டுக்கு ட்ரையல் வரும். விஜய் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லணும். இந்த ஒரு விவகாரம் மட்டும் பேசப்படாது. புரியல? எங்கே கொட்டி நிறுத்துறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை? எல்லா விவகாரமும் பேசப்படும். அவருடைய குடும்ப விவகாரம் பேசப்படும், திரிஷாவை பற்றி பேசப்படும். கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறது கோர்ட்டில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த ஆபத்தை அவருக்கு சொல்லாம விட்டாங்க. அதனால தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு நேராக போக மாட்டாங்க. புரியுதா சார் நான் சொல்கிறது? சும்மா ஏதோ ஒரு நாள் கூத்து நினச்சிட்டு இருக்கீங்களா? விஜய் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும்னா பொன்ராஜை கண்டித்து ஒரு ட்விட்டு விட்டுட்டு கட்சி சார்பாக யாரோ வக்கீல் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். வக்கீல் என்ன கேள்வி வேணாலும் கேட்பாரு, பதில் சொல்லுவார். ஒரு நிர்வாகி, தன்னுடைய மாநில நிர்வாகி யாராவது ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ புரியல எதுக்காக தலைவர்கள் நேரடியாக அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. விஜய்னு பேர் போட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, கட்சி சார்பாக கொடுக்கல. பேராசிரியர் அன்பழகன் ஜெயலலிதா பற்றிலாம் வழக்கு போட்டார். ஊழல் வழக்கில் பேராசிரியர் பேர்லேயே வழக்கு நடந்துச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும். அந்த வழக்கு வேற, இந்த வழக்குங்கிறது வேற வழக்கு. என்னவெல்லாம் அலசப்படும், கேட்கப்படும் ஒரு குறைஞ்சபட்ச சட்ட அறிவுள்ள ஒரு வழக்கறிஞர் கூட விஜய் எச்சரிக்கை தவறிட்டாங்க. அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன். பட் இந்த வேகம் எல்லாத்துக்கும் வரணும்ல. உங்கள் மனைவியை சில பேர் தூத்துன போது இதே கோவம் வந்திருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் மறைமுகமாக அப்படிலாம் பேசாதீங்க, இது எங்கள் குடும்ப விவகாரம். யாராவது மறைமுகமாக அவர் கண்டிச்சாரா தெரியலையே. அவர் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் கூட சில பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம். தலைவரே நீங்கள் போங்க, ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு வெளியில் வேறு மாதிரி பேச சொல்லிட்டாங்க. இந்த சட்ட சங்கடம் இருப்பதை அவருக்கு சுட்டி காட்ட தவறிட்டாங்க. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு சில மணி நேரத்தில் பொன்ராஜ் அவர்களுமே அவருடைய அஃபிஷியல் பேஜில் மன்னிப்பையும் அது தாமதம்னு நினைக்கிறேன். பொன்ராஜ் நண்பர் தான் எனக்கு. ஃப்ளோவில் என்ன வேணாலும் வரட்டும் சார். சரி, தெரியாமல் சொல்லிட்டுன்னு சொல்கிற என்ன கௌரவ குறைச்சல் அவருக்கு? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு வேறு ரெண்டாவது தடவை ஒரு ட்வீட்டோ பேட்டியோ கொடுத்தாரு. அது அவ்வளோ தேவையில்லை. கம்ப்ளைண்ட்டுக்கு பயந்துட்டு கொடுத்தான்னு சொல்லலை. எப்படினாலும் ஒரு மன்னிப்பு கேட்குறதா அவருடைய, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பண்பாளர் நான் மதிக்கிறேன். நான் அவரை படித்தவர்னு. அவர் படித்த படிப்புக்கும் ஒரு இருந்த வகித்த பதவிகளுக்கும் அதுதான் பொருத்தமாக இருக்கும். தப்பு செஞ்சதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்சிட்டாலே விட்டுருங்கிறதா நம்ம பொதுவாகவே என்னுடைய பாலிசி. தனிப்பட்ட முறையில் சொன்னது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டார், அல்லது அந்த தப்பை தொடர்ந்து சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துகிட்டு ரெண்டுமே நல்லது தான். நல்ல பாடத்தை தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான்னு எடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணுங்கிற பாடத்தை உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கும் சார். அதை ஒரு உடனே பண்ணியிருக்கணும். பார்த்தீங்களா, விஜய் போனோடனே மன்னிப்பு கேட்டானே, இது என்ன பெரிய வெற்றியா? அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டார். அந்த வார்த்தைக்கு பொருத்தமற்ற பெண். அந்த வார்த்தை பொன்ராஜ் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ அந்த பொண்ணுக்கு அவருடைய அர்த்தம் விளங்காம தான் அன்றைக்கி ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிடுச்சு. சங்கீதா போனால் நான் இருக்கேன் அண்ணான்னு சொல்கிற மாதிரி கூட அந்த அர்த்தம் புரியாமல் ஒரு ஃப்ளோவில் சொன்னது தான். அதுவே தப்புன்னு நம்ம நினைக்கிறோம்.
அது விஜயனுடைய மௌனம் அந்த விஷயத்துக்கே ஒரு ஏன் எதிர்வினை ஆற்றலைன்னு நான் ஏன் எதிர்பார்க்குறேன்னா, விஜயனுடைய மௌனம் எதை சார் காட்டுது? அப்போ மறைமுகமாக நீங்கள் ரசிக்கிறீங்க, அமைதி காக்கிறீங்கன்னா சரி அந்த பொண்ணு பேசினா பேசிட்டு போட்டுருந்தானே ஒரு தலைவன் நினைக்கிறான்னு நம்ம எடுத்துப்போம். கண்டிச்சு ஒரு ட்வீட் நீங்கள் அறிக்கை கூப்பிட்டு கண்ணத்துலாம் அறைய வேண்டாம். இந்த விஷயத்துக்கு அவர் ட்வீட் பண்ணியிருக்கணும், ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முதல்ல சரிதானே. ஏன்னா கோடி மக்கள் வந்து விஜயனுடைய ரசிகராக இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசபாசங்கள் இருக்கும். என்ன அது வந்து அவங்க வந்து அந்த மைக்கை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு அதான் இப்படிலாம் பேசக்கூடாதுமான்னு கண்டிக்கிறதுல என்ன சார் அந்த எல்லா சார். அங்கே கொட்டாம்பட்டி கிட்ட சுப்பம்மாள்னு ஒரு ரசிகை இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கும் தெரியாது. அந்த அம்மா என்ன பண்ணுச்சுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட்டோமா? ஊர் முழுக்க உலகம் முழுக்க அந்த வீடியோ வைரல் ஆகும் தானே சார் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த ஒரு விஷயம் வந்த பிறகு தான் கண்டிக்கணும், அதை பற்றி ஒரு கருத்து சொல்லணும், இல்லைன்னா அப்புறம் என்ன சார் தலைவன்? ஒருத்தருக்கா அப்படி வேலை சொல்லணும். நான் எங்கே சொன்னேன்? அந்த ஒரு விவகாரம் தானே எல்லா பெண்களையும் அப்படி சொல்கிறோமா? அந்த பொண்ணு பேசுன தப்புன்னு ஏன் சொல்கிறோம்? அன்றைக்கி வண்டியில் பின்னாடியே போனால் ஏன் அவனை திட்டினோம்? விழுகிற வரைக்கும் ஒன்றும் இல்லை, விழுந்துட்டானா உயிரே போச்சு சார். 19 நாள் ஐசியூவில் இருந்தான் சார். ஒரு நாள் போய் பார்த்தாரு அவர்? சொல்லுங்கள் சார். நீங்கள் ஓடோடி போகிறார் ரைட். அந்த பொண்ணை பற்றி நீங்கள் பண்ணுன்னா முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதுதான். டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்ச விவகாரம் வெளியில் வந்தால் தான் நாளைக்கு ஃப்ளோவில் கூட எந்த பொண்ணு தப்பு பண்ண மாட்டாங்க சார். பொது வழியில் எப்படி பேசணும்னு அதே பொண்ணு, அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், திருப்பி ஸ்டாலின் கிட்ட நான் ஸ்டாலின் சார் உங்களை தப்பாக பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் அப்போ பேசுகிற போது பேசிடுறாங்க. திருப்பி ஒரு விவகாரம் சட்ட சிக்கல் வந்தால் எங்கே போய் நிறுத்தணும்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. வளர்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி சார் அந்த நாலேஜ் இருக்கும்? ஒரு தலைவன் தான் சார் சொல்லிக் கொடுக்கணும். நல்வழிப்படுத்துறதுக்கு விஜய் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள். தன்னை நம்பி இத்தனை லட்சம் பேர் வர்றாங்கல்ல, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு சொல்லுங்கள். அறிக்கை வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் பின்னாடி வராதிங்க, கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாருமே வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லி தானே அறிக்கை அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு தஞ்சாவூர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றேன், இருங்க சார், நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவருக்கு. நீங்களும் சேர்ந்து கேள்வி கேட்கும்போது அவர் இன்னும் கொஞ்சம் உச்சத்தில் போய் உட்காந்துக்கிறார். தஞ்சாவூர் போகிற போது பின்னாடியே வந்தானுங்க, விழுந்தானுங்க. அன்னைக்கே அவர் கண்டிச்சார். விழுந்துட்டானுங்களே. சென்னைக்கு வந்து என்ன சார் பண்ணியிருக்கணும்? ஒரு 10 பேரை கட்சி விட்டு நீக்கிற கொடுங்க சார். அடையாளம் தெரியும் யார் வந்தா, 2 பேர் பேரை சொல்லு, கட்சியை விட்டு நீக்கிற ஏதாவது ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் சார். நடந்துட்டு போட்டு நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேனே, வர வேணான்னு சொல்லுவீங்க. அப்புறம் போலீஸ் தடுத்தா போலீஸ் தடுக்குதுன்னு மேடையில் முழங்குவீங்க. யாருக்கும் போடாத நிபந்தனைகளை எங்களுக்கு விதிக்கிறாருன்னு நீலி கண்ணீர் வடிப்பீங்க. என்ன சார் யோகியம் அது? என்ன சார் நீங்கள் சொல்லித்தரீங்க சமுதாயத்துக்கு? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எனக்கு என்ன அக்கிரமமாக இருக்குது? நான் சொல்லிட்டேனே, வர வேணான்னு சொல்லிட்டேனே. வர வேணான்னு சொல்லிட்டு 19 நாள் ஐசியூல இருந்து ஒருத்தர் செத்தானே, போய் பார்த்தீங்களா? சொல்லுங்கள் சார். ஏன் பார்க்கல? ஏன் சார் பார்க்கல? பாம்பேக்கு போக தெரியுதுல்ல, எல்லாரும் கேட்பாங்க சார். அக்கௌண்டபிலிட்டி இருக்குது சார். ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒருத்தர்கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. பாம்பேயும் போக வேண்டிய நிகழ்ச்சி தான், புரியுதுங்களா? அங்கே ஏன் போனீங்க? அங்கே போன உங்களுக்கு, நேரம் இருந்த உங்களுக்கு இங்கே வரணும்னு கூட தோணலையே. ஏன்? உங்களுக்காக தானே சார் உயிர் விட்டான். எது வந்து அவரை தடுக்குதுன்னு நினைக்கிறேன்? உங்களை மாதிரி ஆளுங்க தான். நீங்க எல்லாம் கொடுக்குற அந்த பூஸ்ட் தான் தடுக்குது. ரொம்ப பிராங்கா சொல்றேன், மீடியாக்களும் பிரதான காரணம். அவரை கொண்டு போய் இல்லாத பிம்பத்தை அல்லது இருக்கிற பிம்பத்தை பூதாகரப்படுத்தி காட்டினதுனால தான் விஜயை ஒழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது. நான் ரொம்ப மனம் திறந்து இந்த வார்த்தையை சொல்றேன். அவர்கிட்ட இருக்க அவர் துணிச்சலா பேசின முதல் மாநாட்டு பேச்சிலிருந்து பாராட்டினவன் நான். இடையில அவர் என்னெல்லாம் செய்யறாரோ நல்ல விஷயத்த பாராட்ட தான் சார் போறோம். தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சார்? இந்த சொசைட்டியில் அவருக்கு என்ன தேவை இருக்கு சார்? டிஜிபி ஆஃபீஸ்ட்டு உங்க கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது சார் ஒரு பிரகஸ்பதி சொல்லலையே. அதனுடைய பின் விளைவு என்னன்னு யோசிக்கலையே. பொலிட்டிக்கல் இமேஜ்னே அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களே. நான் சொல்ல ட்ரையல் நடந்த நாரி போயிடும் சார். அந்த பொண்ணு விவகாரம் போயிடும் சார். எந்த சூழலில் பொன்ராஜ் அப்படி சொன்னார் நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் உங்களை மையப்படுத்தி என்னவெல்லாம் நடந்தது? கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். தேவையாது? சொல்லுங்க சார். அப்போ இது அட்வைஸ் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லையே. சொல்லலையா? இல்லை சொல்றது அவர் காது கொடுத்து கேட்க மாட்டாரா? நல்ல அட்வைஸ் யாருமே பண்ண மாட்டாங்களா சார்? பிம்பமே அவருக்கு தேவையில்லை சார். ஆல்ரெடி அவர் பெரிய பிம்பம் சார். சினிமா நடிகன்னு நான் அவர் இவ்வளவு விமர்சிக்கிறேன்ல. ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் நான் போயிட்டேன்னு சொன்னது நிஜம். ஓட்டு போடுவாங்கலாம் நான் தெரியாது நமக்கு. போட்டாட்டி போட்டு நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இவர் யார் சார்? இவர் யாரோ ஒருத்தர் இப்படி வராரு, கொஞ்சம் சில நேரம் குறுந்தாடி வச்சிருக்கிறாரு, இன் பண்ணாமல் ஷர்ட் போட்டு வராரு, இப்படி டான்ஸ் ஆடுறாரு. சில நேரத்தில் எங்கேயோ பார்த்த முகமாக இருக்குன்னு யாராவது கேட்போமா? சுருதிக்கெல்லாம் தெரியும் விஜய்ன்னு. அப்புறம் என்ன பிம்பம் வேண்டி கிடக்கு? ஆல்ரெடி ஒரு பிம்பம் தான் சார். இல்லாத ஆளுக்கு தான் சார் நீங்கள் கட்டமைக்கணும் பிம்பத்தை. அப்போ அப்படி பிம்பம் கிடைச்ச பிறகு அவர்கிட்ட என்ன குவாலிட்டி தேவை? பொது வாழ்க்கை விஜய்க்கு புதுசு சார். அரசியல் அவர் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். களம்ங்கிறது வேறு அரசியல் அவருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வருவார். நம்ம மௌனம் இருந்தால் நம்மளை போய் எப்படி ஏறி மிதிக்கிறானுங்க, ஒரு வார்த்தையை அவசரப்பட்டு சொல்லிட்டா எப்படி அதுக்கு 10 அர்த்தம் கற்பிக்கிறாங்க, இப்படின்னு ஒரு விஷயமும் ஒரு கற்றுக்கிட்டு தான் வரணும். எல்லாமே எல்லா நாளும் தெரியாது.
யாராவது சொல்லி கொடுங்க, சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரோ என்ன தப்பு பண்ணிட்டார் இப்படி கேட்டீங்கன்னா அவரை போட்டு ஒழிக்கிற வேலைன்னு அர்த்தம். விஜயை படுகொலியில் தள்ளாமல் ஒரு கூட்டம் ஓயாது. அதுல பிரதானமாக முன்னணியில் நிற்பது ஊடகங்கள் தான். ஒரு பக்கம் ஊடகங்கள்ல விஜய்க்கு அதிக ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பேசப்படுது. இன்னொரு பக்கம் சில மூத்த பத்திரிகையாளர்களுமே வந்து அவருக்கு எகெயின்ஸ்டா பேசுற விஷயங்களையும் நம்ம பார்க்கறது இல்லை சார். இது எகெயின்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படிலாம் பார்க்காதீங்க சார். அவர் நல்லதுன்னு சொல்லுங்க, தப்பு பத்திரிக்கார வேலை அதுதான் சார். இது எப்படி நீங்க தப்பு சொல்லி தமிழக பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல ஏதாவது சிக்கல் நீங்க நினைக்கிறீங்க? அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். இதெல்லாம் பெருமையா? அவர்களை கூப்பிட்டு சந்திக்கிறார், இந்த பேட்டியை வெளியிட்றாதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, நான் இப்படிலாம் பேசினேன்னு நீங்க சொல்லிக்கோங்க. இது ஒரு தலைவர் பண்ற வேலையா? வளர்ற தலைவர் பண்ற வேலையா? நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டக்கரான்னு கேட்க தோணுமா தோணாதா? சொல்லுங்க சார். இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறாங்களே மீடியா, ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுங்கன்றதுக்கே வற்புறுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன மீடியா? சொல்லுங்க சார். அவர் கிளம்பி விட்டார், வந்து விட்டார், போய் விட்டார்னு சொல்லி தான் கரூர்ல அந்த லட்சணத்துல கொண்டு போய் தள்ளுனீங்க வர. சொல்லுங்க. அவருக்கா சுய அறிவு அதான் சொல்றேன், அந்த நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, நம்ம மக்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அந்த உணர்வு வரலைன்னா ஒரு உயர்ந்த இடத்தை எவர் ஒருவரும் அடைய முடியாது, அடையக்கூடாது. இந்த 26 நாள்ல அவர் அதை உணர்ந்துருவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சார், நான் ஒன்றும் டெட்லைன் விதிக்கல. சரி, இந்த 26 நாள் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையா? வெற்றியோ தோல்வியோ? அதைத்தான் சொல்றேன். வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து நீங்க அரசியல் இருக்கணும்னா இன்னையில இருந்தாவது உங்களை மாத்திக்கோங்க. இன்னையில இருந்தாவது உங்களை மாத்துங்க சார். மாத்த ஆரம்பிங்க. ஒரே நாள்ல அப்படியே மாறிட முடியாது. நீங்க அந்த எண்ணத்துக்கே நான் வரமாட்டேன். என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. இதைத்தான் நான் திமிர்னு சொல்றேன், ஆணவம்னு சொல்றேன். அது விஜய்க்கு நல்லதல்ல, இந்த சமுதாயத்துக்கும் நல்லதல்ல. இன்னைக்கு அவரை நோக்கி போற அத்தனை இளைஞர்கள்ல, அத்தனை லட்சம் பேர்ல எத்தனை பேர் தெரிச்சு பின்னாடி வர்றான்னு நீங்க பாருங்க. விஜய் தன்னை திருத்திக்கலைன்னா. பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்க போகிறார் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக இருக்குது. சனிக்கிழமை அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை திறந்து வச்சு 5 பகுதிகளுக்கு போகிறார். தேர்தல் ஆணையம் சம்மந்தமாக அனுமதி கடிதமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் நிற்க போகிறார். தப்பு இல்லையா? அவருக்கு எது வாய்ப்பு அதிகம்னு நினச்சினேன். பெரம்பூரில் கிறிஸ்தவர்கள் அதிகம். நான் சொன்னேன் இல்லையா, அவர் அதை தான் பிரதானமாக நம்புறாருன்னு. எல்லா ஜாதியினரும் அவர் ஆதரிப்பாங்க. எத்தனை பேருங்கிறது வேற. அவர் பிரதானமாக நம்புற பேஸ் ஓட்டுங்கிறது கிறிஸ்தவர்களை தான். பெரம்பூரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா அவர் எடுத்து சர்வேயில் சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. மற்றபடி அது அவருடைய உரிமை சார். 2 தொகுதியில் நிற்க போகிறதா தகவல் வருது. திருச்சியில் ஒரு இடம் நிற்க போகிறாருன்னு. 5 இடங்களில் பிரச்சாரத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறேன், அனுமதி கொடுக்கல. ஏன்னா ஒரு நாள் முன்னாடிலாம் நீங்கள் மற்ற நாள் மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. தேர்தல் தான் இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற நான் அவர். அப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல சார். நீங்கள் பிரச்சாரம் நீங்கள் 27ஆம் தேதி தொடங்குறதா இருந்தால் 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி தேர்தல் கமிஷன் ஒரு வரையறை வச்சிருக்கு, ஒரு வாரம் முன்னாடின்னு. அப்படி நான் மனு கொடுக்கணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்கலையே. நீங்கள் நல்லா பாருங்க. இன்னும் உட்காந்து இப்போ டிவியில் உட்காந்து நீலி கண்ணீர் வடிப்பாங்க, எங்களுக்கு அனுமதி மறுப்புன்னு. புத்தி கெட்ட பசங்களா? ரூல் படி நடக்கணும்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல சார். இப்போ புரியுதுல எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு. நாளைக்கு பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குற நல்ல நாள் ஜோசியர்லாம் பார்க்குறவர் தான் விஜய். குறித்து கொடுத்தாங்கல்ல. அப்போ 27ஆம் தேதி போய் மனு கொடுங்கப்பான்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லலை? ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க? அனுமதி மறுப்பு, விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது, அண்ணா திமுக பயப்படுகிறதுன்னு கொண்டு வாங்க போகிறது. அதை கேட்டுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அக்கிரமம் இல்லையா சார் அது? அப்போ சட்டத்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள் சார். நான் என்ன சொன்னேன்? பெரம்பூரில் விஜய் போட்டுட்டு அது அவருடைய உரிமை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. 2 தொகுதியில் 3 தொகுதி அதிகபட்சம் 3 நிற்கலாம்னு நினைக்கிறேன் சார். 2ன்னே வச்சுப்போம். அவர் எங்கே வேணாலும் நின்று போட்டு சார். அது நம்ம ஒரு புதுசாக வர்ற வரவு தேர்தல் களத்தில் நிற்கணும்னு வர்றதே ஒரு துணிச்சல் தான். புரியல? முதலமைச்சரான்ற ஆசை இருக்கட்டும் ஒரு பக்கம், மக்களை போய் சந்திப்போன்னு வர்ற ஒருத்தரையும் நம்ம வரவேற்கணும். விஜயை நம்ம வரவேற்கிறோம், ரைட்டு. பிரச்சாரம் தொடங்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் என்ன தான் டிஸ்கஷன் பண்ணுறீங்க? இப்போ புரியல விஜய் எங்கே தப்பு பண்ணுறாருன்னு. இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சா? சரி, அவங்களாம் நடத்துனாங்க, நீங்கள் வாப்பா அவுட்கம் என்ன பிரச்சார ரூட் போட்டிங்க, பெர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் உட்காந்து ஒரு தலைவன் பேசணுமா பேசக்கூடாது? அப்படி பேசியிருந்தால் இன்னைக்கு மறுப்புங்கிற வார்த்தை வந்திருக்காது. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக அப்போ இந்த சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு தெரியாம அனுமதி கேட்க நிச்சயமா தெரியலைன்னா இனிமேல கத்துங்க. கத்துக்கவே மாட்டாம கொண்டாந்து இந்த புகாரை கொண்டு வந்து அந்த ஆளுங்கட்சி மேலேயோ எதிர்கட்சிகளோட இன்னொரு கட்சி மேலேயோ திணிக்கிறதா திமிருன்னு நம்ம சொல்றோம். நீங்க கத்துக்கவும் மாட்டீங்க, செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க, நிபந்தனைன்னு ஒன்று போட்டால் அதை மதிக்க மாட்டீங்க. ஆனால் திமுக சதி பண்ணுது. அண்ணா திமுகவும் சேர்ந்துக்கிட்டு 2 பேர் டைப் பண்ணிக்கிட்டாங்கன்னு மட்டும் குற்றச்சாட்டு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்படி என்ன சார் உங்களுக்கு திமிரு? அப்படின்னா நீங்க வானத்திலிருந்து குதிச்சவரா விஜய்? சராசரி மனுஷன் சார், நம்மளை ஆசைப்படுற மனுஷன் சார்.
அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல. 16 தொகுதியில் சென்னையில் 13 தொகுதி நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் பேசுகிறாரு. வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த ஒரு மண்டபத்தையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. எதனால காலி பண்ண சொன்னாங்க சொல்லுங்க சார். அதை தெரிஞ்சவர் இன்னொன்று அடுத்த வரியை மட்டும் நீங்கள் மறக்கிறீங்களே. இப்போ தான் உங்களை மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணி எதனால காலி பண்ண சொன்னாங்க? பேப்பரில் படிச்சீங்க, நானும் படித்தேன். ஏன் இந்த கடைசி வரியை ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்கள்? அவர் என்ன நீங்க சொல்ற வரைக்கும் அமைச்சர் சேகர் பாபு தான் இதுக்கு காரணம் ஒரு விஷயத்த சொல்றீங்க. 100% சேகர் பாபு தான் காரணம். என்ன பத்திரிகையில் என்ன போட்டுச்சு நீங்க சொல்லுங்க, நான் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றேன். சரியா அனுமதி அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம், உரிய அனுமதி பெறணும். திமுக நடத்தலையா, அதிமுக நடத்தலையாலாம் கேட்பாங்க. உரிய அனுமதி வாங்கியிருந்தா ஒருத்தரும் பயன்படுத்தலாம். சும்மா கிடக்கிற இடத்த இந்த மாதிரி அவசர கால தேவைகளுக்கு நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா? கோயில் நிர்வாகத்திட்ட நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம். அந்த கடிதம் இதோ அதை வச்சு நான் காட்டட்டும். அது சேகர் பாபு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அரசியல் ரீதியா சும்மா இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏப்பா நீ பெர்மிஷனே வாங்க மாட்டேன், என்ன அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்குற மாதிரி தானே கேட்க தோணும். இப்போ புரியுதுல உங்களை மாதிரி ஆள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு? ஏன் சார் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து கேள்வி கேட்குறீங்களே சார், கோயில் இடத்துல இப்படி தெரியாமல் போட்டுட்டாங்களே, இதுவும் அனுமதி தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் தெரியாமல் போட்டாங்க நானும் சொல்லுவேன். இப்படி காலி பண்ண வச்சுட்டாங்களே சார்னா சொல்லுங்க சார். கோயில் இடத்துல போட்டால் காலி பண்ண தான் சார் சொல்லுவாங்க. அதே இது அதிமுக திமுகவுக்கு பெர்மிஷன் கொடுக்கட்டும், ஆதவ அர்ஜுனா சும்மா இருப்பாரா? ஒரு குச்சியை கூட விட மாட்டார். அதுவும் அரசியல் தான். ஏன்னா தப்பு நான் செய்யக்கூடாது, நீ எப்படி சரி அவர் போய் நிற்பார்ல. முதல்ல அதை கற்றுக் கொடுங்க சார். தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட வந்து முக்கிய வேட்பாளர்களாக ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன், விஜய் இவங்கெல்லாம் நிற்கிறதுனால திமுகவுக்கு முழுக்க பயம் வந்துருச்சு. திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்தது, அதை நம்ம தகர்க்க போகிறோம் அப்படிங்கிற திமுக பயம்தான். நான் அதை பாராட்டுவேன். பயம் இருக்கணும்னு தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சிகளும் பயப்படணும் விஜயை பார்த்துன்னு சொல்கிறேன். அது தோல்வி பயமாலாம் அவங்க சொல்லலாம், நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி நீங்கள்லாம் ஏன் சார் ரூரல் பக்கம் போகல? கிராம பகுதியில் இருக்கவங்களாம் விஜய் ரசிகன் இல்லையா? அவனையெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அந்த மக்கள் உங்களை ஆதரிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் சென்னையில் இருக்காரு, அதனால ஈஸியாக பெரம்பூர் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் அப்போ திருச்சியில் நின்னா திருச்சியில் ஏன் போகல? திருச்சிக்கே போக மாட்டீங்க. ஒரு தலைவர் எங்கே வேணாலும் நிற்கலாம் சார். ஒரு தலைவர் எங்கே வேணாலும். ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? ஜெயலலிதா ஜெயிக்கலையா? கலைஞர் திருவாரூரில் ஜெயிக்கலையா? ஏன் திருவாரூர் வீதிகளில் வளம் வரவில்லை? அந்த கிராமங்களை அவர் ஏன் மறந்தார்? யாராவது கேட்டோமா? தப்பு இல்லை. எந்த தொழில் நிற்கணுங்கிறது அவங்கவுங்க உரிமை. எல்லாரும் சென்னையில் குவிகிறீங்களே ஏன்? திமுக கோட்டையில் ஓட்ட போட்டால் போட்டுங்க, யார் வந்து தடுக்க போகிறா? இங்கே எதுவும் குத்திராதுன்னு உடங்க நல்லா கூட தகர்த்து எறிங்க, யார் வேணான்னா. இதுக்கு காரணத்தையும் சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் இங்கே குவிறீங்க, வெளியூரில் போயிடுங்க? புசி ஆனந்த் பாண்டிச்சேரிக்காரரு ஏன் டீனர்னு சொல்கிறாங்க, ஒரு தகவல்னு அறிவிக்கல. எதுக்கு டீனருக்கு வர்றாரு? ஏன் கடலூரில் விழுப்புரத்தில் பார்டரில் நிற்க வேண்டியான சார் ஒரு தொகுதியில்? அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். இல்லை எதை நோக்கி அவங்க வந்து அவங்களுடைய இந்த வேட்பாளர் லிஸ்ட் நகர்த்துறாங்கன்னு நீங்க தெரியல, அது நமக்கு தெரியாதுல்ல. அப்படி நான் பாட்டு உங்களுடைய அதிமுக வேட்பாளர் இல்ல, அதுக்கு இவங்க அதுதான் சரி. இவங்க பட்டியல் வரட்டும், வந்த பிறகு தானே வேட்பாளர் எதை நோக்கி பயணித்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். வேட்பாளர் ஒரு விஜய் பேரே என்ன அறிவிக்கலையே சார். ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க போறேன். அறிவிச்ச பிறகு பேசுவோன்றேன் நான். யங்ஸ்டர்ஸா போடுவாங்க. எப்படியும் சராசரி வயசு 30லேருந்து 35 அந்த மாதிரி தான் இருக்க போகுது இல்லையா? வேறு யாரும் பெரிய ஆட்கள் வரப்போல. இந்த கட்சியில் சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்கள், ஒரு 50 பேர் கூட வச்சுங்க. ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், இல்லை இதில் காங்கிரஸ் வந்து ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு 50 குறைஞ்சது 175 பேர் அவருடைய ஏஜ் குரூப். விஜய் உட்பட நிர்வாகிகள்லாம் கழிச்சுட்டு சொல்ல 175 பேர் 35-40 வயசுக்குள்ளே தான் அதிகபட்சம் இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். ரைட்டு, நம்மளுடைய ஆதரவு தலை இளைஞர்கள் தான், அதனால இளைஞர்களுக்கு பெருமளவு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்பாங்க. எத்தனை பெண்களை நிறுத்த போறார் தெரியாது. இதெல்லாம் வச்சு தான் பேசணும். இன்னும் பட்டியலே வராமல் எதை நோக்கி அவர் தயாரித்திருக்கிறாருன்னா, நான் அப்படியெல்லாம் மூணாவதுகள்லாம் எனக்கு கிடையாது. தனிச்சுதான் அப்படிங்கிறது முடிவு ஆயிடுச்சா, இல்லை இன்னும் ஏதாவது? இல்லை, ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட அவர் பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு யாரும் புதுசாக போய் இனிமேல் சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் 2 முறை பேச்சு நடந்திருக்கு சசிகலாவோட, அல்லது அவருடைய ஆட்களோட நடந்திருக்கு, ஆதரவாளர்களோட. ராமதாஸுடைய ஒப்புதலும் இருந்தால் அது நடக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. இன்னும் 2-3 நாளில் தெரியலாம். இல்லாட்டி அவர் கிட்டத்தட்ட தனித்து தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். EPS Pictures and Pop-in Studios வழங்கும் தி டார்க் சாத்தான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.